ஸ்டாண்டலோனா எடுக்கிறது பெஸ்டா இல்ல லைஃப் இன்சூரன்ஸோட ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாமா ரைடரா? இதுல வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஒரு அப்படி சூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கு? ஸ்டாண்டலோன் பாலிசியா எடுத்தோம் அப்படின்னா கவரேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்சிவ் கவரேஜா இருக்கும். நிறைய இல்னஸ் கவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரீமியம் வந்து கொஞ்சம் கூட வரும் தனியா எடுத்தோம்னா. ஆனா நிறைய இல்னஸ் கவர் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ டேர்ம் லைஃபோட எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேர்ம் லைஃப் பாலிசி கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க வந்து லிமிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் வந்து 10 கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் மட்டும் நான் தரேன், இல்ல ஒரு 25 இல்னஸ் மட்டும் நான் கவர் பண்றேன், அடிஷனலா இவ்வளவு இந்த ரைடர் சூஸ் பண்றதுக்கு இவ்வளவு பிரீமியம் வரும். அந்த மாதிரி அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும். நான் எனக்கு எல்லா கவரேஜும் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட கம்பெனில டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து மெடிக்கல் செக்அப் எல்லாம் போவோம். மெடிக்கல் செக்அப் எல்லாம் எடுத்துதான் டேர்ம் லைஃபே எடுக்க முடியும். அந்த மாதிரி போகும்போது கிரிட்டிக்கல் இல்னஸ் வேணும்னு சொன்னோன்னா அவங்க அடிஷனலா அவங்க என்னென்ன இல்னஸ் கவர் பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு பிரீமியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரீமியம் வந்து ரிலேட்டிவ்லி தனியா கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கிறத விட ஒரு ரைடரா எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போதும் நம்ம கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் எனக்கு வேணும்னு சொன்னோம்னா அதை வந்து ஒரு ரைடர் ஆப்ஷனா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கவரேஜ் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 இல்னஸ் கவர் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி நான் 10 இல்னஸ் கவர் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனி நான் கேன்சர் மட்டும் கவர் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளவு பிரீமியமோ நம்ம அதை வந்து பே பண்ணி எடுக்கணும். சரி, எனக்கு ஒரு டவுட். இப்ப வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுத்திருக்காரு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அவர் சூஸ் பண்ணிருக்காரு. அவர் இறந்துட்டாருன்னா இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும்ல, அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோட அது கிடைக்குமா? இந்த பர்சன் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டுட்டாரு, அந்த சர்வைவல் பீரியட கிராஸ் பண்ணிட்டாருன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் மூலியமா கிளைம் வந்து வாங்கிக்கலாம். அவரை வந்து சப்போஸ் இறந்துட்டாருன்னா மட்டும்தான் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை ஆகும். இறந்துட்டாங்கன்னா தான் கேக்குறேன். இறந்துட்டாங்கன்னா டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்ளை ஆகும். கிரிட்டிக்கல் இல்னஸ்ல வந்து அந்த சர்வைவல் பீரியட் கிராஸ் பண்ணி இறந்து போனாருன்னா இதுல கிளைம் பண்ணிக்கலாம். சர்வைவல் பீரியடுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாருன்னா பண்ண முடியாது. சரி, அதான். இப்ப இத வந்து ஹெல்த் இன்சூரன்ஸோட எடுக்கிறப்ப எப்படி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்? ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்த்து எடுத்தோம்னா இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, சர்ஜரி பண்றாங்க, ஐசியூல இருக்கிறாங்க, டாக்டர் பில்லு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அதில் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸா டயக்னோஸ் ஆகிட்டாரு, அந்த ட்ரீட்மெண்ட் செலவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் அந்த சர்வைவல் பீரியட் அந்த கம்பெனில ஒரு சில கம்பெனில இப்போ 15 டேஸ் சொல்லலாம், ஒரு சில கம்பெனில 30 டேஸ் சொல்லலாம். இப்போ அவர் சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா ஆயிட்டாரு, ஒரு 30 நாள் சர்வே ஆகி நல்லா ஆயிட்டாரு அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை வந்து சொல்லி கிளைம் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு கவரேஜ் இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம்.